ஓம் அகப்பைச் சித்தர் திருவடிகள் போற்றி. பிறவி அற்றுப்போக என்ன செய்ய வேண்டும் என்பதை துறையூர் ஓம்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க. 9 வாசல் உள்ள இந்த மனிதனுக்குள் 10ஆம் வாசலராகிய ரகசியத்தை வைத்திருக்கிறான். அது புருவமத்தி. புருவமத்திய சுழிமுனை ரொம்ப நுட்பமான இடம். மயிலை போன்ற இடம் தான் இருக்கும். மூலாதாரத்திலிருந்து 2 கண்ணிலும் 2 நரம்புகள் இருக்கும். 2 கண்ணிலும் நரம்பு வைத்து உண்ணாவிலிருந்து நரம்பு வைத்திருப்பான். அந்த நரம்பு புருவமத்திக்கும் உண்ணாவுக்கும் பொருத்தமாக இருக்கும். அப்படி 3 வகையாக பின்னல் மாதிரி வரும். பிறகு 3 வகையாக ஆழம் எழுது போல் மூலாதாரத்தை ஒரு நரம்பு தொடும். இந்த 2 கண்ணுக்கும் உண்ணாவுக்கும் புருவமத்திக்கும் சேர்த்தார் போல் ஒரு நரம்பு இருக்கும். அது 3ஆக சூலமாக இருக்கும். அது அடியில் ஒரு வேறு மாதிரி இருக்கும். அது மூலாதாரத்தை தொட்டி நிற்கும். அந்த வாசல் வழியை செல்வதற்கு தான் ஞானிகள் ஆசி வேண்டும். கடவுள் படைத்திருக்கிறான். கடவுள் எங்கும் இருக்கிறான். காண்பார் காணுமிடம் காணப்படுமிடம், தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டு படமிடுனார். எல்லா இடத்திலும் 2 கலந்திருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. எல்லாமே இயற்கை கடவுள் இல்லாத இடமே இல்லை. அப்பேற்பட்ட கடவுள் 10ஆம் வாசல் ஆக்கிய இது போன்ற பிரம்மநாடியை 3 வகையாக பிரிந்து கண்டஸ்தானத்திலிருந்து 2 கண்ணுக்கும் ஒரு நாடி புருமத்திக்கும் இது சந்திக்கக்கூடிய இடம் கண்டஸ்தானம். உண்ணாவுக்கு மேலிருந்து 3ஆக பிரிந்து பின்பு ஒரே நாடி வழியாக கீழே வரும். விழுது போல், ஆழம் விழுது போல். அவர் என்ன செய்கிறான்? ஞானிகள் எல்லாம் இயற்கை கடவுள் துணை கொண்டு கூர் பார்வை செலுத்துகிறான். 2 கண்ணிலும் அந்த நரம்பு இருக்கும். புருமத்தின் நரம்பு இருக்கும். அப்படி 3ஆக அமைந்திருக்கு. அப்போ மூச்சு காற்றை என்ன செய்கிறான்? புருமத்தை செலுத்துக்கிறான். நம்ம செலுத்த முடியாது. யாரும் ஏமாந்துடுவான, மிரட்டிக்கிட்டே இருப்போம். மூச்சு காற்றை பார்க்காதே, கட்டாதேன்னு சொல்லுவோம். ஏன் நான் ஒன்றிற்கு கொண்டு செய்திருவான். ஒன்றிற்கு கொண்டு செய்தால் இறந்து போவார்கள். அப்போ இது உண்டு. மூச்சு காட்டு என்பது ரகசியம் உண்டு. ஆசி பெற்று வாசிப்பார்னு சொல்லுவோம். ஆசி பெறாமல் வாசி பற்றின நோய் வந்து விடும் சொல்லுவோம், நல்ல மனசோட. அப்போ வசப்பட்டவன் என்ன செய்யறான்? கூறு பார்வை செலுத்துக்கிறான். 2 கண்ணிலும் அந்த நரம்பு இருக்கும். 3 வகை பிரிக்கும். 2 கண்ணுக்கும் ஒரு புருமத்திக்கும் சேர்ந்த ஒரு நரம்பு இருக்கும். என்ன செய்யறான்? 2 கண் பார்வையை கொண்டு புருமத்தி செலுத்துவான். கூர்பார்வை செலுத்துவான். கூர்பார்வை செலுத்தும் போது இந்த நரம்பு அந்த நரம்பு சேர்ந்து கூர்பார்வை செலுத்தும் போது அந்த அனல் மூலாதாரத்தை தாக்கும். இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. அது மயிரலை போன்ற நரம்புக்கு தான். பெரிய புத்தகம்லாம் இருக்காது, கண்ணுக்கே தெரியாது. அத்தார் பிறவி அவர் 2 கண்களை வைத்தார் உன் மூக்கின் புருவத்திடை. நித்தாரம் அங்கே நினைக்க வல்லாருக்கு எத்தாலும் சாவியலை இறை அவனான்னு சொல்லுவார். அந்த மாதிரி உள்ள நரம்புகளை அப்போ அவர் பிறவி எட்டுப்போகும்.